60ஆம் கல்யாணம் தெரியும், அதேபோல் 10 வகை பெயரில் நடக்கும் கல்யாணங்கள் தெரியுமா? சாதாரண திருமண நிகழ்வு நாம் நிறைய சென்றிருப்போம். ஆனால் 60ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம் அதிகளவில் சென்றிருக்க மாட்டோம். 60, 70, 80, 100ஆம் கல்யாணம் செய்வதன் சிறப்பு என்ன? அந்த வைபவத்தில் கலந்து கொள்வதன் அவசியம் என்ன? அப்படிப்பட்டோர் தங்களுடைய பெற்றோரிடமும் வயதான தம்பதிகளிடம் ஆசி வாங்கினால் விரைவில் திருமணம் நடக்கும் என்பது ஐதீகம். ஆனால் தற்போதுள்ள இளைஞர்கள் உறவினரின் திருமணத்திற்கே செல்ல தயங்குகின்றனர். அவர்கள் எப்படி 60ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம் போன்ற விசேஷங்களுக்கு செல்வார்கள்? ஒரு ஆணின் 60 அல்லது 80ஆம் கல்யாணம் செய்பவர்கள் பல ஆண்டுகள் தம்பதிகளாக சேர்ந்து வாழ்ந்து தன் பிள்ளைகள், பேரன், பேத்தி, கொள்ளு பேரன் என கண்டிருப்பார்கள். அவர்களின் ஆசி வாங்கும் போது நம் தலைமுறையும் செழிக்கும். அப்படி திருமணத்தைச் செய்பவர்கள் ஆணின் தமிழ் பிறந்த தேதி ஜென்ம நட்சத்திரத்தில் செய்ய வேண்டும். 1. 55வது வயது ஆரம்பமாகும் போது பீமசாந்தி வைபவம். 2. 60வது வயது ஆரம்பமாகும் போது உக்ரரத சாந்தி வைபவம். 3. 61வது வயது ஆரம்பமாகும் போது ஷஷ்டியப்த பூர்த்தி சாந்தி வைபவம். 4. 70வது வயது ஆரம்பமாகும் போது பீமரத சாந்தி வைபவம். 5. 72வது வயது ஆரம்பமாகும் போது ரதசாந்தி வைபவம். 6. 78வது வயதில் ஆரம்பமாகும் போது விஜய சாந்தி வைபவம். 7. 80 வருஷம் 8 மாதம் முடிந்து உத்தராயண சுக்லபக்ஷம் நல்ல நாளில் சதாபிஷேகம் வைபவம். 8. பௌத்ரனுக்கு புத்திரன் பிறந்தால் பிரபௌத்ர ஜனன சாந்தி கனகாபிஷேகம் வைபவம். 9. 85வது முதல் 90 க்குள் மருத்யுஞ்சய சாந்தி வைபவம். 10. 100வது வயதில் சுபதினத்தில் கொண்டாடப்படுவது பூர்ணாபிஷேகம் வைபவம். ஜென்ம நட்சத்திரத்தில் ஏன் கொண்டாட வேண்டும்? ஒவ்வொரு நவகிரகங்களுக்கும் ஒவ்வொரு தனி குணம் உண்டு. ஒருவர் தன்னுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் தன் பிறந்த நாளை கொண்டாடினால் ஆத்ம காரகனான சூரிய பகவான் ஒருவரின் பிறந்த ஜாதக சூரியனை தொடுவதால் அவரின் ஆசி அந்த மாதம் முழுதும் கிடைக்கும். அதேபோல் சந்திரன் ஜென்ம நட்சத்திரத்தில் நிற்கும். அதனால் அவரின் ஆசியும் கிடைக்கும். சூரியன் பித்ருகாரகனாகவும் சந்திரன் மாத்ருகாரகனாகவும் இருக்கின்றனர். நம் ஜென்ம நட்சத்திரத்தின் போது இருவரின் ஆசியும் நம் பெற்றோர்கள் நம் முன்னோர்களின் ஆசி பரிபூரணமாக குழந்தைக்கு கிடைக்கும். இதனால் அந்த குழந்தை நல்ல நிலையை அடைவான்.